ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டைம் அண்ட் ஒர்க் உடைய கான்செப்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ என்னென்ன மாதிரி டைம் அண்ட் ஒர்க்கில் சம்ஸ் கேட்குறாங்க, அதில் என்ன கான்செப்ட்ஸ் இருக்குது, எப்படி அந்த சம்ஸை வந்து நம்ம டேக் ஓவர் பண்ணணும், எல்லாத்தையும் இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேசிக்ஸாக சில நீட்ஸ் நமக்கு தெரியணும். இது ஃபார்முலா மெத்தட்லேயும் போடலாம், நம்ம ஷார்ட்கட்லேயும் போடலாம். நம்ம ரெண்டு மெத்தடுமே நம்ம கற்றுக்கணும். ஏன்னா எல்லாத்தையும் நம்ம ஷார்ட்கட்டில் போட முடியாது மேக்ஸ் பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி எல்லாத்தையும் டீட்டெயில்டு மெத்தட்லேயும் நம்ம போட முடியாது. ஸோ ரெண்டு மெத்தடையும் நம்ம கற்று வச்சுக்கணும். ஸோ எதில் நமக்கு ஈஸியாக இருக்கோ நம்ம அதை ட்ரை பண்ணி யூஸ் பண்ணிக்கணும். இதில் அரௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 or 7 மேஜர் டைப்ஸ் இருக்குது. ஒரு 7 டைப் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாபிக். இது வந்து நமக்கு டிஎன்பிசிக்கும் யூஸ் ஆகும், ரயில்வேக்கும், பேங்க் எக்ஸாம், ஆர்ஆர்பி, ஸோ எல்லா காம்படிஷன் எக்ஸாமுக்கும் இந்த டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த டாப்பிக்கோட பேசிக்ஸ் நம்ம கற்றுக்கணும். இந்த மேஜர் 7 டைப்ஸ் நம்ம கற்றுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம ஃபர்தராக அவங்க என்னென்ன மாதிரி டிஃபிகல்ட்டி கொஷின்ஸ் கேட்பாங்க, மிஸ்லேனியஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், ஸோ அதெல்லாம் நம்ம போட முடியும். ஸோ இதை ஃபஸ்ட்டு நான் ஃபார்முலா ரைட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் எப்படி இந்த சம்ஸை வந்து நம்ம அணுகணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். முதல் புக்கில் இருக்கிற ஃபார்முலாஸ் முதல் பார்த்துக்கலாம். புக்கில் எப்படி ஃபார்முலா கொடுத்துருக்காங்க அப்படின்னா எழுதுகிறேன். எம்னா வந்து மென்னு, ஹெச்னா வந்து ஹவர்ஸு, மல்டிப்ளை டி டிவைட் பை இது M1 H1 D1. அதே மாதிரி கீழே M2 மல்டிப்ளை H2 மல்டிப்ளை D2 ஈக்குவல் டு W1 பை W2. இது புக்கில் இருக்கிற நமக்கு ஃபார்முலா. இன்னொரு ஃபார்முலா, 2 ஃபார்முலா கொடுத்துருக்காங்க புக்கில். நம்பர் 1, நம்பர் 2. இந்த மேலே இருக்கிறது கீழே இருக்கிறது வந்து ஈக்குவல் பண்ணிக்கிறாங்க. M1 மல்டிப்ளை H1 மல்டிப்ளை D1 ஈக்குவல் டு M2 மல்டிப்ளை H2 மல்டிப்ளை D2. வேர் இதில் எம்னா என்னங்க சார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மென். எம் அப்படின்னா மென், ஆட்கள் அப்படின்னு சொல்லலாம். எத்தனை நபர்கள், ஏன்ற நபரா பின்ற நபரா ஆனா பெண்ணா அப்படின்றது எம், ஆட்களை குறிக்கும். அதே மாதிரி ஹெச் அப்படின்றது அவர், டைமை குறிக்கும், நேரம். அதே போல் இதில் டி அப்படின்னா நாட்களை குறிக்கும், டேஸ். எத்தனை நாட்களில் ஒரு வேலையை முடிப்பாங்க அப்படின்னு கேட்பாங்க கொஸ்டின். ஸோ நாட்கள் அல்லது நாள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே W1 W2, Wன்றது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வேலை, ஒர்க். ஸோ ஒரு வேலை எத்தனை நாளில் முடியும் அப்படின்றது. ஸோ அவங்க கண்டிஷன் கொடுத்துருவாங்க. ஒரு நபர் வந்து இவ்வளோ மணி நேரத்தில் இவ்வளோ ஆட்களோட இவ்வளோ நாளில் செய்கிறாங்க, எவ்வளோ வேலையை முடிப்பாங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இல்லை 2 செட்டு கொடுத்துட்டு இதில் 2வது நபர்கள் எவ்வளோ நாளில் முடிப்பாங்க அப்படின்னு சம்ஸ் கேட்கலாம். அப்படி இல்லை கீழே இருக்கிற ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் இல்லாமல் கொடுப்பாங்க, வேலை இல்லாமல் ஒரு நபர் வந்து எத்தனை மணி நேரத்தில் எத்தனை நாளில் முடிக்கிறாருன்னா அப்போ இத்தனை பேர் எத்தனை ஹவரில் எத்தனை நாளில் அவங்க வேலையை முடிப்பாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த 2 ஃபார்முலாவே ரொம்ப முக்கியம். இது ஃபார்முலா மெத்தடில் போகிறவங்களுக்கு இந்த 2 ஃபார்முலாவை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஆட்கள் பெருக்கல் நேரம் பெருக்கல் நாட்கள். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆட்கள் நேரம் நாட்கள். இந்த சைடு ஈக்குவலுக்கு வந்து வேலை. இந்த W1 2ன்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலை வந்து செய்கிற ஆட்களை குறிக்கும். சரிங்களா, அதுதான் வந்து W1 பை W2. இது ஃபார்முலா மெத்தட். நெக்ஸ்ட், நான் இந்த ஃபார்முலா மெத்தடில் நான் போட போகிறது கிடையாது. நான் போட போகிறது வந்து எல்லாமே உங்களுக்கு ஷார்ட்கட்டில் தான் போட போகிறேன். ஒரு சில சம் மட்டும் உங்களுக்கு ஃபுல் மெத்தடில் இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபுல் மெத்தட் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஷார்ட்கட் எதுக்கு போடக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாத்தையுமே நீங்கள் ஷார்ட்கட் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மறந்து போயிடும். இந்த ஒரு டாபிக் மட்டும் நீங்கள் ஷார்ட்கட் படிச்சிங்கன்னா பரவாயில்ல. நமக்கு மேக்ஸில் கிட்டத்தட்ட 15 டாபிக் கிட்ட இருக்குது ஒவ்வொரு காம்படிஷன் எக்ஸாமுக்கும். ஸோ 15 டாப்பிக்கும் நம்ம ஷார்ட்கட் ஞாபகம் வைக்க முடியாது. ஸோ ஏதாவது தெரியாத சம்மு, டவுட்ஃபுல்லாக இருக்கிற சம்ஸுக்கு மட்டும் நம்ம ஷார்ட்கட் வச்சுக்கலாம். ஸோ இதுக்கான ஷார்ட்கட் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணது தான். நான் காம்படிஷன் எக்ஸாம் படிக்கும் போது இதே ஃபார்முலா தான் கொஞ்சம் மாற்றி எழுதுகிறேன். ஃபார்முலா கிடையாது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மென், ஆட்கள், நாட்கள், மணி, நேரம். இது வந்து கிராம், அளவுகள் அப்படி சொல்லலாம். இந்த எல்லாமே வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். சம் போடும்போது நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரிஞ்சிடும். இது ஸ்ட்ரெயிட்டாக மல்டிப்ளை பண்ணணும். அதான் இங்கே இருக்கிற நபரை இந்த நபர் கூட பெருக்கணும். இந்த ஆட்கள், நாட்கள், மணிகள், கிராம், அளவுகள் அது மாதிரி வரும். ஸோ எப்போ வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும், இது வந்து ஸ்ட்ரெயிட் மல்டிப்ளிகேஷன், நேராக பெருக்கணும். எப்போ நீங்கள் கிராஸ் பண்ணணும் அப்படின்னா, குறுக்கு பெருக்கல் எப்போ பெருக்கணும் அப்படின்னா, ஒர்க்கு, சேலரி, மணி, அதாவது ரூபாய், அது மாதிரி எதாவது வந்துச்சு அப்படின்னா, அப்படி இல்லை ஒரு ஏரியா அளவு கொடுப்பாங்க, ஹெக்டர்.
நிறையா இருக்குது. ஸோ அந்த மேஜரானது இந்த மாதிரி வேலை, சம்பளம், ரூபாய் இந்த மாதிரியெல்லாம் கொடுக்குறாங்க. ஒரு அளவு கொடுக்குறாங்க அப்படின்னா இஸ் இட் விசிபிள்? ஒரு நிமிஷம். ஸோ இந்த ஹெக்டர் அப்படின்னு எழுதியிருக்க அளவு. ஸோ இது மாதிரிலாம் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். அதாவது இங்கே இருக்கிற நபர் கூட இந்த நபர் கூட நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும், இப்படி பண்ணணும். அதே மாதிரி இங்கே இருக்கிற நபர் கூட இங்கே மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இது வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன், குறுக்கு பெருக்கல் சொல்லுவாங்க. இது நேர் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறது. இந்த கான்செப்ட் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இந்த டைம் ஒன் ஒர்க்கை எல்லாத்தையும் ஈஸியாக முடிச்சிடலாம். அதான் லெசன் ஒன்றுக்கு இந்த 7 சாப்டரில் இந்த ஃபஸ்ட்டு டாப்பிக்கு இந்த சாப்டர் மட்டும் உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சால் நீங்கள் போட்டுடலாம். அதாவது ஆட்கள், நாள், அவர், அளவு இதெல்லாம் வந்தால் நேராக இருக்கணும். இது தவிர்த்து மிச்சம் எது வந்தாலும் நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா?